இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன் டாப்பிக்கில் மண்டல் கமிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் டாபிக் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ மண்டல் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். மண்டல் கமிஷன் வந்துட்டு எதுக்காக உருவானுச்சுன்னா, பிபி மண்டல் கமிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து 1978ல் 340 அந்த ஆர்டிகலுக்கு கீழே தான் உருவாக்குனாங்க. ஒருத்தவங்க சமூக நிலையிலும் எஜுகேஷனல் வைஸ் யார் யார் இந்த சொசைட்டியில் பேக்வேர்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்க கண்டிஷன்ஸை எப்படி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மண்டல் கமிஷன் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த மண்டல் கமிஷன் வந்து உருவானது. இந்த கமிஷன் வந்துட்டு எப்படி வந்து ஓபிசியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒரு 1000 ஃபேமிலியை ஒவ்வொரு கேஸ்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் கேஸ்டர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிப்பாங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு இதில் வந்து 11 இண்டிகேட்டர்ஸ் உண்டு. இதில் வந்து 11 இண்டிகேட்டர்ஸ் உண்டு. இதுக்கு 22 பாயிண்ட். இண்டிகேட்டர்ஸ் வந்து 3 பிரிக்கிறாங்க. சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்க்கு 12 பாயிண்ட், எஜுகேஷனல் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ். சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்க்கு தான் அதிக பாயிண்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இண்டிகேட்டர் 5 பாயிண்ட்ஸ், அடுத்து வந்து எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் 4 பாயிண்ட். ஒரு கேஸ்ட் வந்துட்டு ஹையராக ஸ்கோர் பண்ணியிருந்தா அதை வந்து பேக்வேர்ட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. மண்டல் கமிஷனோட ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு கேஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கேஸ்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. பீப்புளை பேக்வேர்ட் கிளாஸில் வந்துட்டு பிரிக்கிறதுக்கு கேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன்னா கேஸ்ட் தான் வந்துட்டு அந்த காலத்தில் இப்போவுமே அஃபெக்ட் பண்ணுது, ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. எஜுகேஷன், ஜாப், இன்கம் எல்லாமே கேஸ்ட் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ மண்டல் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஓபிசி பாப்புலேஷன் வந்து 52% வந்து ஓபிசியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கணும் ஜாப்லையும் எஜுகேஷன்லையும் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 27% ரிசர்வேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓபிசிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு 27% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லையும் நம்ம வந்து 27% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் 27%னா டோட்டல் ரிசர்வேஷன் வந்து 50% கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு எம்ஆர் பாலாஜி விசஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் கேஸில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. 22.5% ஆல்ரெடி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால 27% கொடுத்தா 49.5% இருக்கும். ஸோ இந்த இடத்துல 50 தாண்டாதுல 50க்குள்ளே இருக்கும்ல, லிமிட்குள்ளே இருக்கும். ஸோ வந்து 27% வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. விபி சிங் கவர்மெண்ட் வந்து 1990ல் இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டரை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஓபிசி ரிசர்வேஷன் 27% நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறாங்க. இதோ அடிஷ்னலாக எஸ்சி எஸ்டியோட சேர்த்து தான் ஆல்ரெடி இருக்கிற எஸ்சி எஸ்டிக்கு 22.5% உண்டு. அதோட சேர்த்து 27% ஓபிசிக்கு நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து ரொம்ப ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து போராட்டம் ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பிரச்சனை ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா இப்போ ஓபிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓபிசிலேயே நல்ல வெல்த்தியான பர்சன் இருப்பாங்க, பேக்வர்ட் கிளாஸ்லேயே வெல்த்தியான பர்சன் இருப்பாங்க. இப்போ இது சொல்கிறோம்ல, ஜென்ரல் கேட்டகரி சொல்கிறோம்ல, இந்த ஹையர் இந்த மாதிரி கேஸ்ட் ஹையர் கேஸ்ட்லாம் சொல்கிறோம்ல, அந்த கேஸ்ட்டில் புவர் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே எந்த கேட்டகரிக்குள்ளே ஃபிட் ஆகாங்கன்னே தெரியாது. அவங்க வந்து எக்கனாமிக்கல் வைஸும் பேக்வேர்டாக இருக்காங்க, இவங்க வந்துட்டு பேக்வேர்டாக இருந்தாலும் இவங்க எக்கனாமிக்கல் வைஸ் ஃபார்வேர்டாக இருக்காங்க. ஸோ புவர் பீப்புள் வந்துட்டு புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அடி வாங்குவாங்க, அப்புறம் தேவையில்லாமல் பேக்வேர்ட் கிளாஸில் ரிச்சர் பீப்புளும் வந்துட்டு பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வச்சுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இந்த வீடியோவை அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.